அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 6ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது. இளமை படம் பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனி வரும் காலங்களில் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும். தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு மத்திய பிரதேசம் மைய பகுதியில் முதல் மன்னார் வளைகுடா வரை விதர்பா, மரத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 6ஆம் தேதி குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 7ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் அதிகபட்சமான மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக இடியுடன் கூடிய 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும். வரக்கூடிய மே மாதம் 9ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 10ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் நல்ல மழை நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் நாளை நாட்கள் தமிழகம் கடலோர பகுதியில், வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதியில் மீனவர்களுக்கு எந்த எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.